ப்ரொடியூசர் பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எழுதி கொண்டு நலம் நலமறிய அவா. நலம் நலமறிய அவா. திமிர பத்திங்களா? நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நலனை விசாரி. அவர் கிடக்கிறாருக்கு. மேல படிக்க சார், மேல படிங்க சார். இத புறா அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்கு வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறார். மேல படிக்க மேல படிக்க. சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட். சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க அவ காலில் விழுந்து எப்படியாவது இந்த படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு விடுறீங்க? என் தலை விதி விழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி நீங்க வர்ற. ஐயா நான் எதுக்குங்க? ஏற்கனவே கணவன் முரடன்னு லெட்டர்ல எழுதிருக்கேன். நான் என்ன செஞ்சேன்? நடிகை சுமதியோட ஒண்ணு விட்ட அத்தை காக்கி நாடால இருக்கலாம். ஒரு தந்தை கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன எங்களுக்கு ரிப்ளைவும் தேவையில்லை, காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டைம் கட்டிட்டு வர்ற. யூ ஆர் கமிங். சார் பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணட்டுமா? ஆமா பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடக்குது பார். எல்லாம் பிளேன்ல ஒண்ணா பறக்கலாம்டா. இடியட் 3 தேர்ட் கிளாஸ் சீட் புக் பண்ணிக்கோ. நீ வித் அவுட்ல வா. கையில துப்பாக்கி கட்டு. ஐயோ குதிரைக்கு என்ன பேண்டை? அப்புறமா சொல்றேன். ஆமா இந்த கருகுமலைக்கு பக்கத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சே ஒத்த கண்ணு புலி, அத நீங்க இன்னும் சுடலையா? அது கூட கிடைக்க மாட்டேன். என் போராத காலம் தானே இது. சச்சு என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலியை நீ சொல்லுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு. அவ கல்யாணத்துக்கு கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கேன். கைவசம் கதையே இருக்கா? என்னது? நான் என்ன பண்றேன், அந்த புலிய சுட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க, நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சு கிட்ட சொல்றீங்க. அவ்வளவுதான். போய் சொல்லணுமா? என்னால முடியாது. கல்யாண விஷயம் ஆபத்துல தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி போய் சொல்ல. வாழ் வருது. மறைஞ்சுங்க மறைஞ்சுங்க. தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. ஐயோ உனக்கு வேண்டா புலியோட கட்டு. அம்மா அனுபவிக்கிறது நான் தானே. சச்சு உன்னை பார்த்துட்டேம்மா, உன்னை பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். என்ன தலையில கட்டு? உன் மேல இருக்கிற வெறிதான். அந்த ஒத்த கல்லு புலிய சுட்டுட்டேன். பாரு துப்பாக்கியில குண்டே இல்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தேன் என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ளியும் இல்ல. ஒத்த கண்ணு புலி தானேன்னு நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு. அவ்வளவுதான். ஒரே கொலை. குரு குரு குருன்னு ஒரே சத்தம். திடீர்னு என் மேல பாஞ்சு நகம்பட்டாடெல்லாம் ஒரே கீரல். மறுபடியும் பாயறதுக்கு ரெடி ஆச்சா பாக்கணும். என்னடா இது, டைம் கொடுத்து பாயுது. நம்ம டைம் அவ்வளவுதானா அப்படின்னு பயம் வந்து, சரி சாவறது சாக போறோம், கடைசியா சாகிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி உன் பேரை சொல்லுவேன்னு சச்சோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன். அந்த கேட்டு பயந்து அந்த புலி குதிரை மேல பாய்ச்சது. குதிரை கட்டி பாரு, இதுதான் நேரம் விட்டேன். குண்டு 2 முடிஞ்சதே. பத்தியா நான் சுட்ட புலியோட நகம் கண்ணு வத்திக்க. கைய குடுறா. புலிய சுட்டுட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற? இவ சொத்த பயலாச்சே, இவனால என்ன முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த புலிய சுடலான்னு பார்த்தேன். திடீர்னு இவன் போய் சுட்டுட்டான். எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சூப்பர்வைசர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா? இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பனை அடிச்சு கொன்னுடுச்சான். என்னடா வளர்ற? 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அதே புலி ஐயா சுட்டாரு. இல்லீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாதான் சுப்பனை புலி அடிச்சது. சுப்பையா இதெல்லாம் நாடகமா? என்னங்க அது? எனக்கு எல்லாம் தெரியும். மூஞ்சிய பாரு, உண்மையா சொல்லுங்க. இதெல்லாம் பித்தலாட்டம் தானே? சுச்சு, நான் புலிய சுட்டு வேணுமா வாசல் தான் சச்சு. ஆமா, அது எப்படி இன்னொரு ஒத்த கண்ணு புலி? ஓஹோ, ஒருவேளை நான் சுட்ட அதிர்ச்சியில குட்டி போட்டிருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புலிய எனக்கு காமிக்கிறீங்க.
ஐயா அது செத்து வேன்னு கிடக்கும். அந்த கன்றாவையும் நம்ம பார்க்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? தச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற ஆச்சரிய நான் இப்படி போய் சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க. என்னங்க பொதுவாவே இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இல்ல? ஆமா, சில்லுன்னு தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற இந்த கோட் ஸ்டாண்ட் பார்க்க எனக்கு கோவமா வருது. எனக்கு ஆத்திரம் எரிச்சல் ரெண்டும் வருது. என்ன செய்யறது? கட்டுண்டோம். ஆமா கட்டுண்டோம், பொறுத்திருப்போம். சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரயில் பாலம் என்னமோ சரியாய் போச்சு. நீ என்ன பண்ற? நாளைக்கே ஊருக்கு புறப்படுறேன். போய் உங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன், சும்மா சொல்லக்கூடாது, பையன் நல்ல பையன், அவனும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்ப நீ நாளைக்கே ஊருக்கு புறப்படுறேன். சுந்தரி, ஏன் அழுகிற? என்ன இந்த இடத்தை விட்டு என் ஊருக்கு போக சொல்றீங்கல்ல? அப்படி சொல்லல. என்னை விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? புரிஞ்சுக்க, உங்க அம்மா அப்பாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அங்க பர்மிஷன் இல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். டூட்டியா? அப்ப இப்படி செய்யலாம். நீங்க நான் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். கூடாது. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போனம்மா போல. ஆனா ஒண்ணு விட்டு நடத்துறோம். நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம கடையில இந்த கோட் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நடந்தோம். நான் ஒண்ணும் காரணம் இல்லாம உங்களை லெட்டர் போட்டு வரவழைக்கல. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஒன்னும் குறைச்சல் இல்ல. சுமத்தி மாதிரியா தான் இருப்பான்னு சொன்னியே, சுமத்தியே தான் யாவா? அவசரப்படாதீங்க. அவ என் அண்ணன் வீட்டு மேனேஜர் சம்சாரம். டைரக்டர், உன் மண்டையில புகை பூந்துருக்கியா? மண்டையில புகை எப்படி போகும்? இருக்கிறத எங்க வெளியே விடுற நீ? மேனேஜர் சம்சாரமும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல, சுமத்தியே தான். நான் ஒண்ணு செய்தா, சுமத்தின்னு கூப்பிட்டு பாக்கட்டா? அவ திரும்பி பாக்குறாளான்னு பாக்கலாமா? புருஷன் காதல விழுந்தது, நம்மளெல்லாம் மரத்துல கட்டி வச்சாங்க. ஏயா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்க. எவ்வளவு விலை கொடுக்கணும்? ஜம்பு பயிருக்கு அவசர ஆத்திரமே தெரியாது. போன இடம் தான். என்னையா பண்றது? ஒண்ணு செய். நான் நிம்மதியா இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த அகழியில குதிச்சு தொலை. செய்யலாமே. என்னையா அந்த பொண்ணை எப்படி கூட்டிட்டு வருது? படத்தை எப்படியா முடிக்கிறது? மாட்ட சாட்டமா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறேன். நேரா வீட்டு உள்ள பொந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்துருவேன். திடீர்னு அவன் புருஷன் வந்துட்டா எப்படி ஓடுறன்னு தான் யோசிக்கிறேன். எப்போ இதை ஊனிக்கா பாத்துட்டு நீ போய் தூக்கிட்டு வாங்க. நீ கொடுத்த 100 ரூபாய் அட்வான்ஸுக்கு பொண்ணை வேற கடத்திட்டு வருவாங்க. ஐ ரெஃப்யூஸ் டு டைரக்ட். அப்படிதான் சொல்லுவாரு. இங்கதான் இருப்பாரு. கம்மிடு. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியா. அதனால தான் பரமானந்தம் பிளானோட வந்திருக்கான். ஜம்பு இப்ப வரப்போறான் பாரு. ஒரு 500 ரூபாய் தள்ளு. 500 1000 தரேன். கொடுத்தாலையா சார்? இவங்கதான் அடியாளுங்க, பக்கத்து ஸ்டேட்ல வேலை செய்யறவங்க. இவன் பேர் மதுரை வீரன், இவன் பேர் சங்கிலி. வேற யார் கட்டத்தை விஷயத்தை முடிச்சான்னு இவன் தான் தலைவன். தலைவனா வாங்க. என்ன முகத்துல விட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விளையாடும் போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான். விளையாட்டுலயே கத்தி குத்தா? ஆமா, சரியான ஆள் தான். பாருங்க, ஜம்பு வீட்டை காட்டுமா. நீங்க உள்ள போனோம், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட நல்லது. ஆமா ஆமா. பணம் பேசுற? அதான் 500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேயா. அதெல்லாம் முடியாது. 1000 ரூபாய். எதையும் சரியா பேச மாட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேலதான் 500 ரூபாய் நீங்க வாங்கிக்கங்க. எங்கயா? தர சரியா? ஜம்பு கொடுப்போம். சரி வாங்கலாம். சும்மா சொல்லக்கூடாது பரமானந்தத்தை. டைரக்டர், நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க. ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா நெளிஞ்சுக்கிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி வருதானே. ஒவ்வொரு மாசமும் தான் 18ஆம் தேதி வருது போகுது. அது என்னப்போ? அது இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளாமே. அப்படியா? ஓஹோ, 1 8 9 நல்ல நாள் தான். விஷயத்துக்கு வா. அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அன்னைக்கு நீயும் மதுவும் கூடவே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. யாருக்கு கல்யாணம்? எனக்கு உனக்கும் தான்.
என்னது? எனக்கு சுந்தரத்துக்கும் அடி சக்க அப்பாவே தீர்மானிச்சுட்டாரா? ஆமா, இந்த கல்யாணத்துல சுந்தரத்துக்கு இஷ்டம் தானே? நல்லா கேட்டேன். இப்ப என்ன பார்த்தவர் இழிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இழிக்கட்டும், ஒரு கை பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, இன்னும் 25 வருஷம் பொறுத்து உங்க 2 பேரையும் 7-8 பிள்ளைங்களோட பாக்கணும் போல இருக்கு. நீ ரொம்ப துணிச்சல்காரிதான். சுந்தரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைக்கிற பாரு. என்ன அவசரம் போலாமே? இல்ல இல்ல, நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார். நான் வரேன். குமார், அதுவும் வராடா. போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. போங்க. ஆறுமுக தயாடு வாங்கடா. சுந்தரியா யாரோ தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவு கஷ்டப்படும் பாத்தியா? எவ்வளவு நேரமா ஃபைட்டிங். நம்ம ஓடிடலாம் வா வா வா. யாரு இதை செய்ய சொன்னா? வந்து ஐயோ உண்மை சொல்லிடுறேன். அம்மா ஏன் பரமானந்தம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்தோம் சொன்னியா, அவங்க எல்லாம் வருவாங்களா? ஏயா பிராணனை வாங்குறேன், அவனுக்கு தூக்கிட்டு வரலன்னா நான் தூக்கிட்டு வரையா? போயிட்டு வா. ஏண்டா ஜம்பு சார், மாசம் பிறந்தா நான் தானே உனக்கு சம்பளம் தரேன். இந்த ஆளுக்கு மசாஜ் பண்ற, அடிக்கடி சில்லறை வெட்டுறாரு. வட்டி வேற மசாஜ் வேற. இந்த கையை முடி. ஏயா ஷூட் பண்றதுக்கே ஆள் வரல, இதுக்குள்ள ஆங்கிள் வேற பாக்குறியா? ஆங்கிள் ஒரு ஏழு ஆள் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நான் ஆங்கிள் தேடிட்டு இருக்குமா? சார், நம்ம அனுப்பிச்சாளர்களா கட்டி போட்டுக்கிட்டு எவனோ இழுத்துக்கிட்டு வரான். நீங்க தான் மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்களா? ஆமாப்பா. யார் நீ? Who are you? பணத்தையும் கொடுத்துட்டு உதவி வாங்குறேன். என்ன தைரியம் தான் எங்க எஸ்டேட்குள்ள வந்து எங்க பெண்களை தூக்க பாப்பீங்க? எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார், எங்க மேல எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு தெரியுங்களா? எங்க ஒரு டைரக்டர். முதலாளியோட பிரதர், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயாவோட பிரதர்? ஆமா. ஆமா, நீங்க தான் உங்களுக்கு பணம் கொடுத்தோம் சத்தியமா கொடுத்தோம். இந்த பரம்பை கொஞ்சம் பின்னால மறைங்கோ, உண்மையை அக்கா பேத்து உங்க கையில கொடுக்குறேன். யாரு நீ? ப்ரொடியூசர். அப்படின்னா படம் முதலாளி.
படம்னா அந்த சினிமா படமா? ஆஹா. என் பேரு பரமானந்தம். என்னைக்கு படத்தை ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என்னுடைய ஆனந்தம் போயிடுச்சு. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என் படத்துக்கு மின்னல் வேகம்னு பேர் வச்சானுங்க. ரொம்ப டிலே, படமே முடியல. சுமத்தின்ற ஒரு பொண்ண கதாநாயகியா எங்க படத்துக்கு புக் பண்ணோம். பாதி படம் முடிஞ்சது. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக இந்த ஊர் வழியாதான் ரயில்ல போனோம். அங்க போய் ரயில விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோயினை காணும். நான் தான் பணம் போட்டிருக்கேன் சார், இடிச்சு போட்டு சார். அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி டைரக்டர் எங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி எங்களை வரவழைத்தார். அந்த பொண்ணு சுமதி மாதிரி இருக்கிறான்னு நான் லெட்டர் எழுதுறேன். அதுக்காக பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க நல்லவரா இருக்கிறதுனால ஒரு அடியோட விட்டீங்க. நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன். வெரி பேட் பீப்புள், வெரி பேட் பீப்புள். ஐயோ பாத்தீங்களா சார், நேரம் பார்த்து காலம் வர்றாங்க. நான் படம் எடுத்தது உண்மை சார், சத்தியமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடே தம்பு ஆல்பத்தை காட்டுறா பாருங்க. இவதான் எங்க கதாநாயகி சுமதி. நல்ல பொண்ணு. எங்க போராத வேலை அவளை காணோம். இவளை எத்தனாம் தேதியில இருந்து காணோம்னு சொன்னீங்க? போன மாசம் 15ஆம் தேதி. போன மாசம் 15ஆம் தேதி. ஐயா, உங்க மேல தப்பு இல்ல. நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க சுமதி உங்ககிட்டயே திரும்பி வருவா. மன்னிச்சிரு சுந்தரி. சாரி சுமதி. உன்னுடைய ஆட்டத்துக்கு என்னுடைய பாராட்டுதலை இப்படித்தான் தெரிவிக்க முடியும். என் பேரை உச்சரிக்கிற யோகிதை உனக்கு வேணும்னா இனிமேல் என்னை ஏமாத்தாம உண்மையை சொல். நீதானே என் பேசாம இருக்கு. உண்மை சொல். யார்? மற்றவங்க யாரு நிமிர்ந்து பார்க்க கூட கூச்சப்படும்படியா நெத்தியில குங்குமத்தோட முகத்துல மஞ்சளோட கலங்கல விளக்கம் போல இருந்த என் சுந்தரியா? இல்லை, லட்சக்கணக்கான ரசிகர்களின் சந்தோஷத்துக்காக, பாராட்டுக்காக உடல் அழகை காட்டி பிழைக்கிற நடிகை சுமதியா? என்ன மன்னிச்சிருங்க மது. மது, நான் சுமதி தானே? நான் உனக்கு என்ன தவறு செய்யறேன்? ஏன் என்னை இப்படி ஏமாத்துறேன்? ஆரம்பத்திலே உண்மை சொல்லியிருந்தா என்னுடைய கற்பனைகளை நான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க மாட்டேன். உன் நடிப்பு திறனை உபயோகிச்சு ஒருத்தனுடைய சொந்த வாழ்க்கையில விளையாடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீல்ல. மது, என் உள்ளத்தை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன தவறா நினைக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். நான் என்னன்னைக்கும் உங்க சுந்தரியாவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமா மது, நான் எப்பவும் உங்க நிழலையே வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை இவனால தாங்கிக்க முடியுங்கிற தைரியம் தானே உனக்கு? இல்ல மது, மனப்பூர்வமான என் விருப்பத்தை தான் நான் சொல்றேன். எல்லா பெண்களையும் போல எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஏனோ தெரியல, இந்த இடத்துல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து என் பங்களாவை பத்தியோ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான பண வசதியை பத்தியோ நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பினதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உன்னுடைய நம்பிக்கைக்காக என்னுடைய லட்சியத்தையோ குறிக்கோளையோ இழக்க நான் விரும்புகிறேன். நீ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது போதும். என் மனக்குமுறல் அதிகமாகிறதுக்குள்ள தயவு செய்து இங்கிருந்து போயிடும் பிளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயர்ந்த எண்ணத்தோட நான் தான் சுமதிங்கிறத மறந்துட்டேன். உங்களையே தெய்வமா நினைக்கிற ஒரு ஏழை பொண்ணா என்ன பாருங்க மது. உங்க சுந்தரியா என்ன பாருங்க. சுந்தரி, சுமதி, என்
மனசு பாரத்துக்குள்ள இங்கேருந்து போயிடு. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சொல்றத கேளு. ஐயா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செய்து தலையிடாதீங்க. இவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என் தம்பி டைரக்டர் சொன்னான். நான் வயசானவன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தங்கமான பொண்ணுடா, அவ ஒன்னே விரும்புறா. ஏதோ நடந்து போச்சுது. நான் அவளை மருமகளா ஏத்துக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. துரை, அவசரப்படாதீங்க. மது, என்ன இந்த அமைதியான இடத்துல இருந்து நாடியோட இருக்கிற அந்த பட்டணத்துக்கு மறுபடியும் அனுப்பிடாதீங்க. என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க. எனக்கு வாழ்வு கொடுக்க மது. மேற்கொண்டு யாரு எதுவும் பேச வேண்டாம். நான் என் மனசை மாத்திக்க முடியாது. பரமானந்தன் சார், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன நடிக்க சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பங்களா, பணம், என் சொத்து பூராவும் உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னையும் மதுவையும் பிரிக்காதீங்க. மெட்ராஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க. தேங்க்யூ. மது, தம்பி, நான் சொல்றதை கேளுடா. இவ்வளவு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாடா. துரை, நாங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறோம். சுமதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. மது, மாமா, போயிட்டு வரேன். சுந்தரம், போயிட்டு வரேன். சச்சு.